வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி எலக்ட்ரிக்கல் டாக்டர் தமிழ். நான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ராஜ்குமார். இன்றைக்கி இந்த 3+3 பிவிசி பாக்ஸை வச்சு நம்ம கண்டினியூட்டி சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சுவிட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஃப்ளக் மட்டும் இதில் தேவைப்படாது. அந்த ஃப்ளக்கை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு 6 amps எம்சிபி ட்ரிப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து 6க்கு மேலே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10, 20 அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்களவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. இது கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1 square ஒயர் எடுத்துகிட்டு எம்சிபியோட அவுட்லைனில் ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற லூப்பெல்லாம் வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எம்சிபியோட அவுட்லைனில் இருக்கிற லைன் எடுத்து இப்போ சுவிட்ச் பாக்ஸோட சுவிட்சில் இருக்கிற ஒரு முனையை மட்டும் நான் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட டயக்ராம் பார்த்துங்க. இந்த மெத்தடில் தான் நான் லைன் கொடுக்க போகிறேன். நீங்களும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மெத்தட்லேயே கொடுத்துக்குங்க. இப்போ இண்டிகேட்டர் ஒன்று வச்சுக்கலாம், ஏன்னா லைன் இருக்கா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இண்டிகேட்டரோட ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபியில் வர்ற இன்புட் பேஸும் இன்னொரு ஒயர் வந்து நியூட்ரல்லையும் நம்ம கொடுத்துக்கிறோம். அதாவது எம்சிபிலேருந்து அவுட்புட் ஆகிற மெயின் லைனையும் நியூட்ரலையும் வந்து டைரெக்டாக கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ளக்கில் வந்து நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரில் வந்து இந்த மாதிரி குண்டு பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் 1 square வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன், 2 ஒயர். அதை வந்து இந்த ப்ளக் ரெண்டாவதாக இருக்க ப்ளக் பாயிண்டில் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூட்டி வச்சோம் அப்படின்னா, அதாவது 2 ஒயரையும் டச் பண்ணோம் அப்படின்னா அந்த பல்ப் எரியும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஷார்ட்டான மோட்டார்கள், இந்த மாதிரி ஃபேனு இதெல்லாம் வந்துட்டு நம்ம டைரெக்டாக கொடுத்து இது பண்ணோம் அப்படின்னா லைன் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூட்டிலே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். காயில் எதுவும் ஃபால்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே போல் கிரைண்டரு, இந்த மாதிரி மோட்டர் ஐட்டம் எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். மோட்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பல்ப் எரியாது அல்லது பிரைட்டாக எரியும். காயில் ஷார்ட்டாக இருந்தாலும் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரிப்பர் தானாக ஆஃப் ஆயிரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்பர். பயனுள்ள இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.